சீட்டு போடுறது 400 ரூபாய்க்கு ரெசிப்ட் கொடுத்தாங்க. அது என்ன பொறுத்த வரைக்கும் வேண்டாம் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சீட்டு போட்டுட்டோம், சங்கமே நடத்துது, சங்கத்துக்கே வச்சுக்கலாம். அதுக்கு திருப்பி கொடுக்கணும், திருப்பி கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. நீங்க கொடுக்க விரும்பினா ஏற்கனவே கொடுத்த மாதிரி ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பாத்திரத்தை வாங்கி கொடுத்துட்டு மிச்சத்தை சங்கத்துக்கே சங்கத்துக்கே 400 ரூபா நம்ம எடுத்துக்கிட்டாங்க. சங்க வளர்ச்சி நிதியாக வச்சுக்கலாம். என்னுடைய இதுக்கு முதல்ல 2 சீட்டு நடத்தும் போது ஒரு பாத்திரம் வாங்கி கொடுத்தாங்க. அதே மாதிரி ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கி ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. வளர்ச்சி நீ எடுத்துக்கோங்க. 100 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்து 300 ரூபாய் பேர வைக்க வச்சுக்கோங்க. கருத்து நான் சொல்ல விரும்புறேன். சீட்ல நீங்க சேர்க்கறதுனால கொஞ்சம் 5 சீட்ல சேர்த்துக்கோங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இந்த சாப்பாட்டு செலவு நாங்க 2 பேர் ஏத்துக்கோம். இந்த 30,000 நாங்க 2 பேர் நம்ம சுமதி அவர்களும் நம்மளுடைய ராஜேஷ் அவர்களும் அந்த சாப்பாடு சேவை ஏற்று வைக்காங்க. உங்களுக்கு கோடான கோடி நன்றி. நல்லா பலமாறீங்க, நல்லா பலமாறீங்க, பலமாறீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அவசியமே இல்லை. ஸ்பான்சரே பண்ணல நீங்க. முதல் ஸ்பான்சர் அவங்க தான். அப்புறம் இன்னைக்கு யாருனாலும் நண்பரை கொடுக்கறதோ கொடுக்கலாம். வாங்க வாங்க. இருங்க, அவர் எப்பவுமே தாராளமாக அவர்கிட்ட எப்பதான் வாங்கிக்கலாம். ஏற்கனவே 500 ரூபாய் கொடுத்துருக்காரு சார். இப்போ 500 ரூபாய் நண்பரையா கொடுத்துருக்காரு. அவருக்கு வாழ்த்துக்கள், நன்றி. ஒரு கருத்து சொல்றாரு. ஆகஸ்ட் 15 கொண்டாடுறோம், குடியரசு தினம் கொண்டாடுறோம், நமது சங்கத்தினுடைய நினைவு நாள் கொண்டாடுறோம். இப்போது ஆசிரியர் குடும்பத்துக்கு அனைத்து அதிகமாக இந்த சங்கத்தில் இருக்காரு. எனவே ஏன் ஆசிரியர் கொண்டாடக்கூடாது என்று கொஞ்சம் கேட்டு ஆசிரியர்களுக்கே மிக 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 முக்கியமான கடவுளுக்கு இணையான குழந்தைகள் தினம் கொண்டாடுறோம். குழந்தைகள் தினம் ஆசிரியருக்கு மூல ஆதாரமே குழந்தைகள். நவம்பர் 14 ஆசிரியரை மட்டும் பிரிச்சு பாருங்க. நவம்பர் 14 நம்ம எல்லாமே குழந்தைகள், நம்ம எல்லாமே குழந்தைகள். அதாவது ஆசிரியர் கொண்டாடுறோம். இப்ப நீங்க சேர்த்துருக்கீங்க, அது எல்லாம் இந்த ஆசிரியர் தான் அப்ப நம்ம கொண்டாடி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஆசிரியர்களோடு சாசும் சேர்த்து கொண்டாந்து ஆசிரியர் சரிமா 14 பிறந்த நாட்களா? அந்த பிறந்த நாட்களாக எப்பவுமே குழந்தைகள் தினமா கொண்டாடணும். போன வருஷம் வந்து 2 வருஷமா அவர் ஒரு பரிசு பொருள் கொடுத்தாரு. போன வருஷம் ஒரு ஆளுக்கு ஒரு தண்ணி பாட்டு, அதுக்கு முன்னாடி பேனா பிடிக்கலாம் கொடுத்தாரு. இந்த விட ஒரு வித்தியாசமான பரிசு கொடுக்க இருக்காரு. அதாவது நம்மளுடைய தேவையை கொடுக்கறதுக்கு முன்பாக 16ஆம் தேதி அதையும் நம்ம பெற்றுக் கொள்வோம், வாழ்த்துக்களும் பெற்றுக் கொள்வோம். நன்றி. நீங்க அந்த அன்னைக்கு வந்து அந்த ஆசிரியர்கள் வரைக்கும் சேர்த்து கொண்டாடி போகலாம். அன்னைக்கு வந்து ஒரு லெமன் சாதமோ அல்லது தக்காளி சாதமோ அல்லது சாம்பார் சாதமோ எது விருப்பப்படுறீங்க வெரைட்டி ரைஸ் வழங்கப்படும். ரொம்ப குழந்தை திருவிழாவில் நம்ம சங்கம் சார்பாக பள்ளியில போய் கொண்டாடுறத சிறப்பாக நாம வந்து கொண்டாடணும். கொண்டாடுவோம் அப்படின்றாங்க. பரிசு கொடுத்தோம்னா நல்லா இருக்கும். அந்த குழந்தைகளை சேர்த்து வாங்கி வருவோம்.
இந்த பையன் பிளான் பண்ணுங்க, நீங்க பிளான். வந்து 14ஆம் தேதி நவம்பர் மாதம் 14ஆம் தேதி ஒவ்வொரு நவம்பர் 14க்கும் நான் இங்க வச்சு வர்றவங்களுக்கு அவர் இங்க கொடுக்குறாரு, இங்க அவர் இங்க கொடுக்குறாரு. வழங்குவேன். வெரி குட் சார். அதை நீங்க சொல்லுங்க பண்ணுவோம். இல்ல ஒண்ணும் சேருங்க. ஒண்ணும் சேருங்க. நன்றி. அவர் நம்ம உறுப்பினர்களுக்கு செய்யறாரு. ஆமா ஆமா. மற்றபடி நீங்க நாங்க கேட்ட இந்த பேரவைக்குள்ள போயிட்டு இருந்தா நிர்வாகிகள் மாநிலங்கள் நன்றி. அப்புறம் எப்படியில் இருக்க வேண்டிய சமாச்சாரம் இல்லை, அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு. செட்டு போடுறது இந்த ஓடு போடுறது மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். இந்த செட்டு போடுறத டிராப் பண்ணியாச்சு. 2 வருஷம் ஒரு அதனால எடுக்க முடியாது, டிராப் பண்ணியாச்சு. இதை மட்டும் மராமத்து பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான். அது எவ்வளவு செலவாக இருந்தாலும் அது நம்ம செலவு செய்யலாமா? அப்புறம் அதான் சார் போட்டேன். இன்னைக்கு காலையில வரைக்கும் மூணு கொட்டேஷன் வாங்கியாச்சு சார். 3 கொட்டேஷன் நம்மகிட்ட லிமிட்டுக்கு மேல போகும். அல்ல இந்த பேரவை கூட்டம் முடிஞ்ச கூட இதை கன்சிடர் பண்ணும். இந்த பேரவை கூட்டம் முடிஞ்ச கூட கன்சிடர் ஒளிக்கு பால் சீலிங் போட்டா பூரா அவுட் ஆயிடும். மூறி போயிடுச்சு சார். பேரவை கூட்டம் முடிஞ்ச பிறகு இதை பத்தி ஒரு குழுவை போட்டு முடிவு சார். நம்ம உறுப்பினர்கள் 280 பேர் இருக்கோம். மூத்தவர்கள் பத்திரிக்கை ரொம்ப புவராக இருக்கு. மாநில மையத்திலிருந்து ரொம்ப நெருக்கடிப்பட்டோம். ஒவ்வொரு தடவையும் ஒரு மூத்தவர்கள் பத்திரிக்கை போடணும். சார் தான் போட்டாரு, அந்த என் சுப்பிரமணிய சார் தான் போட்டாரு. அவருக்கு மாமா வந்து நீங்க மோரேஜ் வீட்டில் நான் 1000 சந்தாவே போட்டிருக்கேன். அதனால நீங்க உறுப்பினர்களை சேர்றவங்களும் ஏற்கனவே உறுப்பினர்களை சேர்ந்திருக்கவங்களும் ஒரு ஆளுக்கு ஒரு மூத்தவர்கள் பத்திரிக்கை ஒரு 200 ரூபா வருஷத்துக்கு, 3 வருஷத்துக்கு 550 ரூபா, 6 வருஷத்துக்கு 1000 சொல்லுங்க 15 வருஷத்துக்கு 6 மாசத்துக்கு 6 வருஷத்துக்கு 1000 புரியுதுங்களா? 15 வருஷம் ஆயுள் சந்தா வந்து 2000 ரூபாய். மூத்தவர்களை கொஞ்சம் கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த மாநில தலைவரில் நம்ம சங்கத்துக்கு ஒரு கேடையை வாங்கிக்கலாம். இன்னொரு 7 பேர் பாக்கி இருக்கு. மெம்பர்ஷிப் அதே மாதிரி நீங்க சேர்த்த மாதிரி எல்லா பேரும் கொஞ்சம் ஆரோக்கியம் மெம்பர் பண்ணாங்க. இன்னைக்கு நம்ம மதுரை மாவட்டத்திலேயே நம்ம சங்கம் தான் ஒரு சிறப்பான சங்கமா செயல்படுகிறது. அதனால இந்த சங்கத்தை எப்பவுமே தொடர்ந்து கொண்டு போகணும். உங்களுடைய ஒத்துழைப்பு சேர்ந்த தயவுசெய்து எங்களுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு உறுப்பினர் ஆண்டி சந்தா சேர்ந்து இருக்கிறாங்க. நன்றி. முடிச்சிடலாமா? முடிச்சிடலாமா? வாழ்த்தவே வாழ்த்து சொல்லுவோமா? மணியனாச்சு 12:10 ஏன்னா அவருக்கு டைம் ஆகுறாங்க. ஆமா 12:10 12:10